ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் பவர் ரன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பவர் ரனில் ஜூம் இட் அப்படின்ற நியூ ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதை ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா கண்ட்ரோல் 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய தடவை ஸ்னாப் எடுக்கும்பொழுது இந்த மாதிரி ஜூம் பண்ணி எடுக்கணும், இல்லை இந்த இடத்த ஜூம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷனில் ஜூம் பண்ண கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக இப்போது கண்ட்ரோல் +1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். அதையே நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் C, எந்த இடத்துல ஜூம் பண்ணிங்களோ அந்த ஜூம் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அதே கண்ட்ரோல் S கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்னைப்பாகவும் அது சேவ் ஆகிடும். உங்களுக்கு ஒரு பிக்சர் ஃபார்மேட் PNGயில் சேவ் ஆகிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு ஜூம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை க்ராப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஏரியா மட்டும் நீங்கள் ஜூம் பண்ண நினச்சிங்களோ அந்த இடத்துல கர்சர் எடுத்துகிட்டு போயிட்டு கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகிடும். ஸோ இதுலேயே கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் S 3 ஆப்ஷனுமே வந்துடுது. லைவ் ஜூமிங்க்கு கண்ட்ரோல் 4, கண்ட்ரோல் +4 அழுத்தினீங்க அப்படின்னா லைவ் ஜூமிங் வந்துடும். லைவ் ஜூமிங் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவுமே அது ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் லைவ் ஜூமிங். ஸோ பிபிடியில் ஒன்ஸ் நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் V கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சராகவே பேஸ்ட் ஆகிடும். அதை நீங்கள் சேவ் ஆஸும் ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் கொடுத்துக்கலாம். இல்லை கண்ட்ரோல் Sன்னு அப்படியே அங்கே நீங்கள் கண்ட்ரோல் 1 கொடுத்துட்டு கண்ட்ரோல் S கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல ஜூம் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே சேவ் ஆகிடும் ஒரு இமேஜாக. ஸோ இந்த மாதிரி டிப்ஸுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு பிரேக் டைம் கொடுத்துருக்காங்க. பிரேக் டைம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக் டைமை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதோட எடிட்டிங் இதுலாம் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 3 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் +3. ஸோ இதே டெக்ஸ்ட்டில் இருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இமேஜிலேருந்து டெக்ஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். அதுவே ஸ்னைப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்ட்ரோல் 6 ஸ்னைப்பிங் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் ஸ்னைப்பிங் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதோட ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேருந்து டெக்ஸ்ட்டை மட்டும் எடிட் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க டெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு காப்பியாகி வந்துடும். டீட்டெயில்டு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.